மும்பை குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் நிரபராதிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 189 பேர் உயிரிழக்க காரணமாக இருந்த மும்பை தொடர் குண்டுவெடிப்போடு தொடர்புடைய 12 பேரை மும்பை உயர்நீதிமன்றம் நேற்று விடுவித்துள்ளது. விசேட நீதிமன்றம் விதித்த ஆயுள் மற்றும் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி மும்பை புறநகரில் 7 ரயில்களில் 11 நிமிடங்களுக்குள் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன. இதில் 189 பேர் உயிரிழந்தனர். 800க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக மும்பை விசேட நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. விசாரணையின் முடிவில் 12 பேர் குற்றவாளிகள் என விசாரணை நீதிமன்றம் 2015ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியது. இவர்களில் 5 பேருக்கு மரண தண்டனையும் 7 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. இதையடுத்து குற்றவாளிகள் சார்பில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதிகள் அனில் கிலோர் மற்றும் ஷாம் சந்தக் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. விசாரணை முடிந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் மீதான குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்தோடு நிரூபிக்க அரச தரப்பு தவறிவிட்டது. இவர்கள் இந்த குற்றத்தில் ஈடுபட்டார்கள் என சந்தேகத்தின் பேரில் கூறுவதை ஏற்க முடியாது. மேலும் விசாரணையின் போது மீட்கப்பட்ட வெடிப்பொருட்கள், ஆயுதங்கள் மற்றும் வரைபடங்கள் ஆகியவற்றுக்கு குண்டுவெடிப்பு சம்பவத்தோடு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்படவில்லை. இந்த தாக்குதலில் என்ன வகையான குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன என்பதை கூட அரச தரப்பால் நிரூபிக்க முடியவில்லை. எனவே இந்த வழக்கில் தொடர்புடைய 12 பேர் குற்றவாளிகள் என விசேட நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பும் அவர்களுக்கான தண்டனையும் ரத்து செய்யப்படுகிறது. வேறு எந்த வழக்கும் நிலுவையில் இல்லாவிட்டால் அனைவரையும் சிறையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரில் கமல் அன்சாரி என்பவர் 2021ஆம் ஆண்டு நாக்பூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். 19 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த மீதமுள்ள 11 பேர் இப்போது விடுதலை செய்யப்பட உள்ளனர். இவர்களில் 5 பேருக்கு மரண தண்டனையும் 6 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது.